நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் கும்பகோணம்ங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 2000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி குடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 15 பேர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர இன்ஜினியரோட நெறைய ப்ராஜெக்ட்க்கு நம்ம ஏற்கனவே நம்ம பயணியர் பயோ டேங்க ஃபிக்ஸ் பண்ணி குடுத்திருந்தோம். இது அவரோட அடுத்த ப்ராஜெக்ட். இங்கேயும் நம்ம பயணியர் பயோ டேங்க் தான் தேவைப்படுதுன்னு சொல்லி நம்மள கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டேங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்க்குக்காக நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சுத்தியுமே தென்னை மரங்கள் இருக்கு. இந்த மாரி இடத்துல எல்லாம் நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கனாலும் சரி, இல்ல பயோ டேங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்கிரீட்ல கிடைக்குது, பிவிசில கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல கிடைக்குது. அந்த மாரி நீங்க எந்த டேங்க் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் சரி, இந்த மரத்தோட வேர்கள் அந்த டேங்க துளையிட்டு, உள்ள இருக்கிற கழிவுகள் வெளிய வந்துருங்க. பக்கத்துல போரோ, கிணறோ இருந்துச்சுன்னா, அந்த கழிவுகள் அதோட தான் கலக்குங்க. ஆனா நம்ம பயணியர் பயோ டேங்க்ல வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட, அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல தள்ளி விடுமோ ஒழிய, இந்த டேங்க்குள்ள வேர்கள் இறங்காதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இந்த டேங்க நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல்ல செஞ்சு குடுக்குறோம். இரும்ப விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியா இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உள்ள வர வழி வந்து ரொம்ப குறுகலா இருந்துச்சு. ஜேசிபியோ, கிரேனோ இந்த இடத்துல வர முடியாது அப்படிங்கிறதுனால, லேபர்ஸ வச்சு நம்ம டேங்க எடுத்துட்டு வந்திருக்கோங்க. இந்த டேங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக மெயின்டெனன்ஸ் பண்றதோ, கிளீன் பண்றதோ எதுவுமே தேவையில்லைங்க. இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளிய அனுப்பிச்சுருங்க. வெளிய வர அந்த தண்ணீல எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. எந்த பயோ டேங்க்லயும் இல்லாத இன்னொரு சிறப்பம்சம் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல என்ன அப்படின்னா, இந்த டேங்குக்குள்ள இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கமாயிக்குங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்குனீங்கனாலும் சரி, நீங்க 6 மாதத்திற்கு ஒரு முறை பாக்டீரியாவ ₹2000 குடுத்து வாங்கி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் தான் உள்ள இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனா நம்ம பயணியர் பயோ டேங்க்ல நீங்க வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்க்குக்காக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. பாக்டீரியாவ ரீஃபில் பண்ணவும் தேவையில்லைங்க. உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி குடுத்துடுறோங்க. இந்த டேங்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. இத பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பயனியர் பயோ செப்டிக் டேங்க்